Hello friends, நான் உங்க டெய்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 21 days weight loss challenge டே 1 இன்னைக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க டே vlogல நிறைய டிப்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே இருக்க போகுதுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். திருப்பி நான் சொல்ற ஒரு விஷயம், 21 டேஸும் சீட் பண்ணாம கன்சிஸ்டன்டா பண்ணணும்ன்றத எல்லாருமே மனசுல வச்சுக்கோங்க. கரெக்டா 3 kgs to 4 kgs சூப்பரா குறைக்க முடியும். சரிங்களா? சோ அதனால கிவ் அப் பண்ணிடாதீங்க, சீட் பண்ணிடாதீங்க. மைண்ட நல்லா கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு. நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. சரிங்களா? வாங்க, சில டவுட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சித்தி பர்த்டேன்னு சொல்லவும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சித்திக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்பவுமே வந்து சித்திக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நன்றிங்க. உங்க குடும்பத்துல ஒரு ஆளை என்னை ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னைக்கு ஒருத்தவங்க எல்லாம் வெயிட் லாஸ் சீக்கிரமா போடுங்க அததான் எதிர்பார்க்கிறோம், அந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டுட்டே இருக்கீங்க. அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ அதனால கவலைப்படாதீங்க. நம்ம செம்மையா வந்து சூப்பரா வந்து இந்த 21 டேஸையும் பண்ண போறோம். டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ், டிஃப்ரெண்ட் எல்லா விதமான டிப்ஸ் எல்லாமே இருக்க போது. இன்னைக்கு வீடியோல சூப்பரான டிப்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப நாள் நீங்க கேட்டுக்கிட்டு இருந்த ரெசிபி எல்லாம் இருக்கு. சோ ஸ்கிப் பண்ணாம பாத்துருங்க. சோ அதுதான் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சுக்காக. சோ போட்டாச்சு ஃபைனலி. சரிங்களா? நான் அகைன் சொல்றது, என்கிட்ட இருந்து வெயிட் லாஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க. ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேல பண்ணுனா நான் வந்து தேவாங்கு மாதிரி இருப்பேன். கேவலமா என் மூஞ்சியை நானே பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிடுவேன். நான் வந்து உங்களோட ஹெல்தியா நானுமே அதை சாப்பிட்டு நான் ஹெல்தியா இருந்துக்க போறேன். இன்கேஸ் எனக்கு ஏதாவது பிடிச்சிச்சு அப்படின்னா அவுட் ஆஃப் தி கேமரா உங்களுக்கு நான் வந்து வீடியோ உங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறேன்றதை காட்டுறேன். அப்படி ஏதாவது எனக்கு தேவைப்படுச்சா நான் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுப்பேன். ஏன்னா நான் மெயின்டைன்ல தான் இருக்கேன். சோ அதனாலதான் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? என்கிட்ட ஏன் உங்களுக்கு குறையல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்டுறாதீங்க. நான் இப்பவும் சொல்றேன், இதுக்கு மேல வெயிட் லாஸ் பண்ணா நல்லாவே இருக்காது. நிறைய சிஸ்டர்ஸ்மே சொல்லியிருக்கீங்க. அதனாலதான் சொல்றேன். சரிங்களா? கிச்சன்ல இந்த மாதிரி நின்றுட்டே சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்றீங்க. நிறைய பேர் கேட்டுட்டே தான் இருப்பாங்க. நிறைய பேர் அப்புறம் வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி இங்கதான் வந்து கேமரா வச்சிருக்கோமா, அங்க ஸ்டாண்ட் வச்சிருப்பேன். சோ இங்க வந்து நின்று இப்படி சாப்பிட்டுட்டு அங்க போய் உட்காந்து நிதானமா சாப்பிட்டு யாரோட தொந்தரவும் இல்லாம சாப்பிட்டாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிடும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லா சாப்பிடணும், நல்லா ரசிச்சு சாப்பிடணும்ன்றது எனக்கு என்னன்னு தெரியல, அது ரொம்ப அப்படிதான் பிடிக்கும். ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும் சாப்பிட்ற டயத்துல மட்டும். அதுக்காகவே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு, இல்லைன்னா முன்னாடியே சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பாடு இந்த ஒருத்தவங்களை பரிமாறுறது அப்படியே பரிமாறிட்டு எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோன்ற மாதிரிலாம் என்னால முடியவே முடியாது. ஏன்னா எனக்கு என்னோட பிளேட்டை பார்த்து நான் சாப்பிடணும். அப்படிங்கும்போது முன்னாடியோ இல்லைன்னா அவங்க சாப்பிட்டது பின்னாடியோ அந்த மாதிரி எடுத்துப்பேனே தவிர சோ அதுக்காக தான் நான் இப்படி நின்றுட்டு டக்குன்னு ஒரு டேக் எடுக்கிறேன்ல, அப்புறம் உட்காந்து போய் தான் சாப்பிடுவேன். தண்ணியா இருந்தாலுமே எல்லாமே வந்து உட்காந்து குடிங்க, உட்காந்து சாப்பிடுங்க, அதுதான் நல்லது. அப்புறம் நேற்று ஒரு பிரதரா சிஸ்டரான்னு தெரியல, கனடால இருந்து பேசுறேன் உங்களோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி. அதுவும் ஆரஞ்சு மிட்டாய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. அந்த ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுதான் வந்து பல மில்லியன் வீடியோ போனது, என்னோட வியூஸ் போன ஒரு வீடியோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. சோ அந்த வீடியோ பார்த்து இப்ப வந்திருக்கீங்க. இன்னும் அது வியூஸ் போகுதுன்னா பாத்துக்கோங்களேன். அந்த மாதிரி ஏன்னா எல்லாரோட ஃபேவரேட் அந்த ஆரஞ்சு மிட்டாய் இல்லையா, சின்ன பிள்ளைல சாப்பிட்டது. சோ அதான். சோ நன்றி. இவ்வளோ நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து, பாரிஸ்ல இருந்து நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க. மலேசியா, சிங்கப்பூர், நிறைய லண்டன், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அப்புறம் ஸ்ரீலங்கா, நிறைய பேர் பேசுறீங்க. இவ்வளோ உலகம் எங்கும் நம்மளோட வீடியோ போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்பதான் உங்களோட சேனல் பாக்குறேன். ரொம்ப யதார்த்தமா வந்து vlog பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நானும் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்றேன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. அதான் சொல்றேன், நான் இப்படிதான் இருந்தேன். அதையே வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அப்படியே வீடியோ போட ஆரம்பிச்சேன். சோ அதுதான் என்னைக்குமே நம்ம இந்த யதார்த்தம்ங்கிறது வந்து ரொம்ப வந்து நம்மளை வந்து தாழ்த்திக்க கூடாதுன்னு நான் நினைப்பேன். ரொம்ப அதுக்காக ஓவரா பீத்திக்க கூடாதுன்றதையும் நான் வந்து நினைப்பேன். சோ நார்மலா நம்ம ஜென்ரலா வாழ்ந்துட்டு போயிடணும்.
ஆனா அது அந்த மாதிரி இருக்கிறவங்க, அந்த மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்கதான் இந்த 2ஆம் கட்டத்துல இருந்துகிட்டு பாடாப்படுற ஒரு ஜென்மம். இப்ப இந்த யூடியூப் சேனல்லுமே பாருங்களேங்க, இந்த க்ரோ வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். பரவாயில்ல, ஒரு நார்மலா ஒரு மான மரியாதையோட ஸ்மூத்தா மூவ் ஆனாலும் பரவாயில்ல. அதுதான் வந்து உண்மையான வெற்றி. இப்ப வந்து நமக்கு பேட் கமெண்ட் இல்லாம நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா போறோம் அப்படின்னா, கீழவும் போகல மேலவும் போகல, மிடிலா நம்ம சாதாரணமா கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ அதுதான் வந்து நம்மளோட விளாக்ஸோட இது. சோ ரொம்ப ரொம்ப நன்றி. நோ சுகர் டயட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி நம்ம பண்றது வந்து நோ சுகர் தான். ப்ரௌன் சுகரா இருக்கட்டும், ஒயிட் சுகரா இருக்கட்டும், எதுவுமே எடுத்துக்க போறது கிடையாது. ஸோ அதனாலதான் நம்ம வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச்ல வந்து பண்றோம். ஸோ நீங்க ரெகுலரா பாருங்க, உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேங்கோ இல்லைன்னா ஜாக் ஃப்ரூட் எல்லாம் சாப்பிடலாம இருக்கிறது, அதெல்லாம் அதிக இனிப்பு சுவை உள்ளது. வாழைப்பழம் இதெல்லாமே. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாழை வந்து ஒன்று எடுத்துக்கலாம், அதுல கொஞ்சம் ஃபைபர் இருக்கு, அதனால அதிகமாவே ஃபைபர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட், பலாப்பழம் வந்து பாத்தீங்கன்னா 1-2 ஆசைக்காக சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மாம்பழமுமே ஆசைக்காக கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க. அது எல்லாமே வெயிட் லாஸ்க்கு ஆகாது, சரிங்களா? கொஞ்சமா எடுத்துக்கோங்க. ஃபீவர் சிஸ்டர், எனக்கு இப்போ நான் வந்து டேப்லெட் போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாமா தூங்கலாமான்னு கேக்குறீங்க. ஃபீவர் வந்துருச்சுங்க, அந்த டயத்துல நம்ம உடம்பதான் நம்ம பாக்கணும். அதனால நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பாத்துக்கலாம். நான் வந்து இப்ப நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், மதியம் தூங்கக்கூடாது அப்படின்றது வந்து நான் இந்த ரெகுலரா பண்றவங்களுக்கு. இன்கேஸ் நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னா அன்னைக்கு வந்து ஒரு நாள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெகுலரா கரெக்டா அதை தூக்க கூடாதுங்க மகளில. சோ அதனால நமக்கு முடியலைன்ற பட்சத்துக்கு நம்ம தூங்கிதான் ஆகணும். அதையே ரெகுலர் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் சொல்றேன், சரிங்களா? டேக் கேர் சிஸ்டர், உடம்பு பார்த்துக்கோங்க, சரிங்களா? நம்ம ஏதாவது ஒரு சம்பவம் அப்படிதான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போவோம். அப்போ ஒண்ணு அப்படியே நம்ம தடுத்து நிறுத்துற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். இல்லைன்னா எவனாவது பார்ட்டி வைப்பாங்க, இல்லைன்னா ஒரு விசேஷம் வைப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் தாண்டி வர்றதுதான் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்ல நம்ம வர்றதுதான் அது வெற்றி கிடைக்கும், சரிங்களா? அதனால எதை பத்தியும் மைண்ட் பண்ணிக்கிறாதீங்க, உங்களோட குறிக்கோளை வந்து விட்டுறாதீங்க, சரிங்களா? வெயிட்டிங் ஃபார் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துட்டு இருக்கீங்க. எல்லாருமே வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சூப்பர் வந்துரும். கரெக்டா 10 o'clock வந்து போடுறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்றேன் நானு. சோ சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க எப்பவுமே. ஏன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சோ புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? வாக்கிங் பண்ண எனக்கு வந்து இடம் இல்ல சிஸ்டர், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஒரு சில வீட்டுகள் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிற மாதிரி இருக்கு, என்னால வாக்கிங் பண்ண எனக்கு கிண்டல் பண்றாங்க, இல்ல ஊருக்காரவங்க கிண்டல் பண்றாங்க, எனக்கு இட வசதி இல்ல, இப்படி நிறைய பேர் நிறைய விஷயமா சொல்லுவீங்க. ஒரே ரூமுக்குள்ள கூட நம்ம வந்து வாக்கிங் வந்து பண்ணலாம், சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ரூம்குள்ளே கூட ஒரு ஏதாவது மியூசிக் போட்டுட்டு நல்லா கேட்டுக்கிட்டே நல்லா வாக்கிங் வந்து பண்ணுங்க. இல்ல மாடி இல்லைன்னா ஏதோ ஒரு உங்களுக்கு எந்த இடம் வசதியா இருக்கோ எப்படியாவது பண்ணிடுங்க, அதான் நல்லதுங்க, சரிங்களா? நானும் வெயிட் ஸ்டார்டிங்ல நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அப்படிதான் வீட்டுக்குள்ளேயே தான் வாக்கிங் வந்து பண்ணுவேன். சோ அதுதான் உங்களுக்கு வந்து சொல்றேன், சரிங்களா? 21 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நான் பண்றேன் சிஸ்டர். அது வந்து 3 kg தான் வந்து லாஸ் பண்ண முடியும் நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் வந்து 90 கிலோ வந்து இருக்கிறேன். பிரெக்னன்சிக்கு வந்து நான் ட்ரை பண்றேன். அதனால இதை வந்து நான் கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ண மாட்டேன். இப்போ 21 பண்றேன்னா அதுக்கப்புறம் கிவ் அப் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஏதாவது மோட்டிவேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பண்ணுங்க. அதுலயே உங்களுக்கு ஒரு அந்த சேஞ்சஸ்ல கொஞ்சம் வெயிட் கம்மியாகும் போதே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இதை விட்டுறக்கூடாது, இதுதான் நம்மளோட வாழ்க்கை, இது நம்ம வாழ்க்கையை திருப்பி அமைக்கிறது நம்ம கையில தான் இருக்குன்னு நீங்க தான் உங்களோட மனசை வெறியாக்கி நம்ம வந்து ஒண்ணு கொண்டு வரணும். இப்ப நான் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா உங்களோட வாழ்க்கை ஒரு லைஃப் ஸ்டைலே உங்களோட வாழ்க்கையே சேஞ்ச் ஆக போகுது, இதனால குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா அதற்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நிறைய பேரோட ஏச்சு பேச்சு எல்லாமே கேட்டிருப்பீங்க, அது எல்லாமே மைண்ட்ல எடுங்க. இது ஒரு ஹெல்தியான விஷயம் நம்ம பண்றோம், நம்மளோட உடம்பு குழந்தை நிறைய விஷயத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தொடர்ந்து பண்ணுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன், சரிங்களா? உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு கேளுங்க, எல்லாருமே நான் அதான் சொல்றேன், சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்ஸ் மோர் எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். எல்லாருமே வந்து கிவ் அப் பண்ணாம கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்றோம். சூப்பரா நிறைய ரெசிபிஸோட நான் டெய்லியும் வருவேன். மிஸ் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.
காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதுதான். ஒரு 4-5 நாளா நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டோம் இல்லையா, 60 கிலோ கரெக்டா வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இது வந்து பாத்தீங்க எம்டி ஸ்டமக்ல வந்து நான் குடிக்கிறதுக்கு பிளாக் காஃபி தான் வந்து போறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் அதுல வந்து சுடுதண்ணி ஊத்தி குடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த சியா சீடு வந்து ஊற வச்சிடலாம். சியா சீட் மட்டும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் அளவு தான் குடிக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஸோ எனக்கு எல்லாருக்குமே சேர்த்து நான் ஊற வச்சிருக்கிறேன், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு அது வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பச்சை பயிறு தான் வாஷ் பண்ணி ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு அதில் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலான்ட்டு குக்கர்ல வந்து விசில் விட்டாச்சு. ஒரு 5-6 விசில் விடுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு குக்கர் பொறுத்து, ஏன்னா ஊற வைக்காம சேர்க்கிறோம் இல்லையா. ஸோ அதனால அதுக்கப்புறமா அவல் தான் எடுத்திருக்கிறேன். ஸோ அதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒன் மினிட்லயே நல்லா வந்து பொழு பொழுன்னு ஆயிடும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். கொஞ்சமா தான் வந்து சூடு பண்ணிக்க பாத்தீங்களா. அதுல வந்து கடுகு வந்து பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அது கூட வந்து வரமிளகாய் சேர்க்கலாம், இல்லைன்னா பச்சை மிளகாய் சேர்க்கலாம். நான் வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் வந்து சேர்த்து பொடியை சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பூண்டு கொஞ்சம் தட்டி சேர்த்துனா ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதையும் நல்லா வந்து சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கேரட் வந்து துருவி வந்து சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறமா குடமிளகாயும் பொடியா வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். நீங்க வேற எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் உப்பு வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அவல் உப்புமா மாதிரி நீங்க வந்து பண்ணலாம், சரிங்களா. ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் பண்ணலாம். நம்ம நிறைய தடவை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்க பாருங்களேன், அவல் ரொம்ப பொழு பொழுன்னு ரெடி ஆயிடுச்சு. அங்கிட்ட வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதுல வந்து சேர்த்து நம்ம அப்படியே நல்லா கிளறி எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்டியா வந்து இருக்கும். இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா. வெஜிடபிள்ஸ் இன்னும் குவான்டிட்டி வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். கடைசியில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான், அதை மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சர்வ் பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் சுட சுட சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்குங்க. அதுக்கப்புறமா வந்து காஃபி போட்டுட்டேன் நான் அம்மாச்சிக்கு மாமா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அப்புறமா பயிறு பாருங்களேன் சூப்பரா வந்து வெந்துருச்சு. கரெக்டா வந்து தண்ணி வச்சது சூப்பரா ரெடியா இருந்துச்சு. ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு அந்த அவல் உப்புமா வச்சுட்டு அதுக்கப்புறமா பயிர் வச்சு பேக் பண்ணிட்டேன். அப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு பயிர் இதெல்லாம் சாப்பிட்டாங்க. அம்மாச்சிக்கு எல்லாம் வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டு ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு நான் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணினேன். வெயிட் லாஸ்க்கு 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க, சரிங்களா. கரெக்டா இருக்கும். டெய்லி எப்பயாவது எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து கண்டிப்பா வந்து வாக்கிங் வந்து பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த பச்சை பயிர் வேக வச்சது, அது ஒரு ஆப்பிள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுல வந்து நல்ல ஒரு புரோட்டீன் ஃபைபர் ஒரு ஃபுட்டா வந்து இருக்கும், சரிங்களா. அதுக்கப்புறம் கையோட இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுடலாம்னு சொல்லிட்டு கையோட கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா. காலையில அந்த வேலைகளை முடிச்சிட்டோம்னா கிச்சனுக்குள்ள போயில அப்பதான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நல்ல சாங்ஸ் வந்து போட்டு விட்டுட்டேங்க. கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை வந்து 2 பேரையும் விளையாட விட்டுருந்தேன் கீழே. ஸோ அதனால டிவி ஃப்ரீ நமக்கு வந்து நல்லா பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி 11 மணி ஆயிடுச்சு இல்லையா, அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா இப்போவும், அதுதான் வந்து போட்டு அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மாடியில போயிட்டு துணி எல்லாம் அள்ளிட்டு போய் போட்டு விட்டுறலாம் மிஷின்ல. ஏன்னா இப்போ வந்து எப்போ மழை வருதுன்னு சொல்ல முடியல, கிளைமேட் கம்முது, அப்புறம் வெயில் வருது, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து போய் போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். இவங்க நல்லா 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளைல விளையாடுவோம்ல, அது மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பசங்களுக்கு நல்லா இந்த வரண்டாவது இருக்கேன்ட்டு விளையாட விட்டுறது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சியா சீட் சூப்பரா ஊறிச்சு இல்லையா. ஸோ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி ப்ரிப்பேர் பண்றேன்னு பாருங்க. கொஞ்சம் சியா சீட் வந்து எடுத்து நான் வந்து ஒரு அந்த மாதிரி கப்பில் வந்து சேர்த்துக்கிறேன். அது கிளாஸ்ல அதில் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நார்மலா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து சேர்க்கிறேன், சரிங்களா. ஸ்வீட்னஸ் எதுவுமே சேர்க்கக்கூடாது, உப்பு சேர்த்து குடிங்க, சரிங்களா. நீங்க நார்மலா வெதுவெதுப்பான தண்ணியில கூட சியா சீடை போட்டு குடிக்கலாம். இந்த மாதிரி ஜூசஸ்லையும் சேர்த்து குடிக்கலாம், சரிங்களா. அவ்வளவுதான், சுகர் ஆட் பண்ணக்கூடாது நம்ம, அதுதான் முக்கியம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து சூப்பரா குடிச்சோன்னா சூப்பரா இருக்கும். நிறைய ஃபைபர் இருக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மிஷின்ல போட்ட துணி எல்லாம் ஆயிடுச்சு, அதை எடுத்துட்டு போய் நம்ம வந்து காய போட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சரி டைம் ஆயிடுச்சுன்னு ஒலை வச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு அப்புறம் குக்கர்ல தான் வச்சேங்க. டக்குன்னு ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளீனிங் அது இதுன்னு ஆயிடுச்சுங்க. அப்புறம் குக்கர்ல சாதம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து பாவக்காய் தான் வந்து பண்ண போறேன். ஸோ அதனால பாவக்காவை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன். பாவக்காயில அந்த தொலி இருக்குல்ல மேலாப்புல, அதை வந்து நல்லா சுரண்டிட்டு இந்த மாதிரி அதுக்கப்புறம் கட் பண்ணி செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ரொம்ப கசப்பு வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி லைட்டா சுரண்டி எடுத்துடணும். அதுக்கப்புறமா எங்க குக்கரும் வந்து விசில் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு
சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல பூண்டு நல்லா தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மொத்தமா சேர்க்கிறேன் சரிங்களா. அப்புறம் பாவக்காய் வந்து நல்லா பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து மொத்தமா வதக்க போறோம் சரிங்களா. அந்த பாவக்காய் வதங்கணும் இல்லையா, அதுலயே வந்து எல்லாம் சேர்த்து சூப்பரா வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள் மட்டும் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு நம்ம வந்து சுருள வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நீங்க வந்து வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள் அந்த மாதிரி கூட சேர்க்கலாம் சரிங்களா. இந்த அளவுக்கு சேர்த்துட்டு அப்புறம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வேகணும் இல்லையா, அதனால தண்ணி சேர்த்து நல்லா சுருள இந்த வந்து வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் கருவாடு வந்து எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டா சின்ன சின்னதா வந்து உதுத்து வச்சிருக்கேன் சரிங்களா. ஏன்னா அதுல போட்டதுக்கு நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி நல்லா பாவக்காய் நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த கருவாடு துண்டுகளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் உப்பு சேர்க்கல, அந்த கருவாட்டுல உள்ள உப்பே இதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா சுருள இந்த மாதிரி பண்ணி எடுத்துரும். சூப்பரான பாவக்காய் கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். ரைஸ் கூட ரவக்களிலாம் வச்சு கூட சாப்பிடலாம், சூப்பரா இருக்குங்க. ஸோ வீட்டுல உள்ளவங்களுக்கும் செஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம இது வெறுவாயே சாப்பிடலாம், கசப்பெல்லாம் அந்த அளவுக்கு இல்லாம சூப்பரா இருக்கும். அம்மாச்சிக்கு நல்லா மோசோர் மாதிரி வச்சுட்டு இந்த பாவக்காய் கருவாடு தொக்கு வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காலைல பண்ணோலே அவல் உப்புமா எடுத்து வச்சிருந்தேன். அப்புறம் அந்த பச்சைப்பயிறு வேக வச்சது இருந்தது. இந்த பாவக்காய் கருவாடு தொக்கும் வச்சு சூப்பரா சாப்பிட்டேங்க. வெறுவாயிலே சாப்பிடலாம், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நம்ம நீங்க ஏதாவது மில்லட் ரைஸ் கூட செய்யலாம், இல்லைன்னா ரவக்களி கூட வச்சு கூட சாப்பிடலாம் சரிங்களா. ஓட்ஸ் கூட கிண்டி வச்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வீடியோ எடிட்டிங் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு, அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு சரி உளுந்தங்கஞ்சிக்கு வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்கல்ல, அதோட ரெசிபி வந்து ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு 2 கிளாஸ் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம், நல்லா வாசனை வர்ற அளவுக்கு. எல்லாருமே இந்த உளுந்தங்கஞ்சி உளுந்தங்களி மாதிரி கூட கிண்டி சாப்பிடலாங்க, அவ்வளவு நல்லது, எலும்பு வலு பெறும் சரிங்களா. அதுக்கப்புறம் கருப்பு கவனி அரிசி 1 கிளாஸ் அளவுக்கு, 2 கிளாஸ் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 கிளாஸ் அளவுக்கு கருப்பு கவனி அரிசி எடுத்து அதையும் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அரிசி டப்னு பொரியிற மாதிரி வெடிக்கும் சரிங்களா. அந்த அளவுக்கு அதையும் ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு வந்து இது இருக்கு இல்லையா, அது என்னதுடா, ஐயோ அது பேர் வரமாட்டேங்குது, திடீர்னு ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும்போது பார்லி அரிசி, சாரிங்க, பார்லி அரிசி போட்டு 1 கிளாஸ் நல்லா வறுத்தெடுத்து அதையும் வந்து கொட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு பாசி பருப்பும் வந்து எடுத்துக்கிட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணோம்னா நல்லா வாசனை வந்து வரும் இல்லையா, அதையும் வந்து பண்ணிட்டு எல்லாத்தையுமே மொத்தமா ஒரு பிளேட்ல போட்டு கம்ப்ளீட்டா ஆற வச்சிடணும். அவ்வளவுதான், சூப்பரா இருக்கு இல்லையா. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பொடி பண்ணணும், பவுடர் மாதிரி அரைக்கணும். சின்ன மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா பவுடர் ஆயிடும். இடையில நான் தண்ணி குடிச்சுக்கிறேன், நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்து நம்ம நல்லா அரைக்க போறோம். அது கூடவே வாசனைக்காக ஏலக்காயும் சுக்கும் வந்து சேர்த்துருக்கிறேன் சரிங்களா. எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு போர்ஷனா போட்டு அரைச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம கஞ்சி மாதிரி கிண்டிக்க வேண்டியதான். உப்பு சேர்த்து குடிக்கணும் வெயிட் லாஸ்ல இருக்கவங்க. வீட்டுல இருக்கவங்க மத்த யாருக்கு கொடுக்கணும்னா நாட்டு சக்கரை அந்த மாதிரி கூட போட்டு நீங்க கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நான் வந்து எப்படி வந்து கஞ்சி கிண்டுறத காட்டுறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சி வந்து மார்க்கெட் போயிருந்தாங்க, மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதான் வந்து குழம்பு வைக்க போறேன். ஸோ இது ரெசிபி வந்து ஷேர் பண்ணல, இன்னொரு நாள் ஷேர் பண்றேன். ஏன்னா எல்லா ரெசிபியும் ஷேர் பண்ணாலும் ரொம்ப லாங் ஆயிடும் இல்லையா. ஸோ அதனால எப்பவும் போலதான் வந்து பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு புதுசா பாக்குறவங்களுக்கு தான் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியும். ஸோ என்னன்னா அடுத்த கொஞ்ச நாள்ல நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். நல்லா காரசாரமா புளி நல்லா கரைச்சி விட்டு செம்மையா இருக்குங்க, டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி வைக்கும் போது. நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்களேன். இன்னைக்கு வந்து கத்திரிக்காய்லாம் சேர்க்கல, பிளைனா தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். சரி குழம்ப கூட்டி விட்டுட்டு அது கொதிக்கட்டும்னு விட்டுட்டு அப்புறம் தம்பிக்கு டியூஷன் முடிஞ்சிச்சு, அவனை வந்து கூட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி அம்மாச்சிக்கும் காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு சைட்ல வந்து பாலை காய்ச்சி காஃபி வந்து போட்டு கொடுத்துடலாம், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு காலையில இருந்து அப்படியே நான் ஸ்டாப்பாவே போயிட்டு இருக்கு. என்ன உளுந்தங்கஞ்சி மாவு ரெடி பண்ணிட்டோம், எப்பனாலும் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதனாலதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த உப்புக்கல்ல தான் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஸ்நாக்ஸா வந்து இன்னைக்கு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா எண்ணெய் பிரிச்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அப்புறம் மீன் துண்டுகளை வந்து சேர்த்துக்கலாம். அம்மாச்சி கொஞ்சம் நிறையவே மீன் வாங்கிட்டு வந்தாங்க, வீட்டுல சித்தியும் எல்லாருமே வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அதனால இன்னைக்கு இப்ப நைட்டுக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கு வந்து வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கும் இல்லையா குழம்பு. அப்படின்னா நல்லா மீன் துண்டுகள்லாம் போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லி தலை தூங்கினா சூப்பரா மணக்க செம்மையா இருக்குன்னு சொன்னாங்க வீட்டுல எல்லாருமே. அப்புறம் கொஞ்சம் மீன் எடுத்து நல்லா கீறி விட்டுருக்கேன் பாருங்க, இது வந்து நல்லா சதையா இருக்கும் இல்லையா. அதனால இதுக்கு வந்து மசாலாவுக்காக வெறும் மிளகாய் தூளும் வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு,
அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே சேர்த்து நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கோட் பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன். நான் நாளைக்கு வந்து பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி நமக்கு டின்னர் டைம் ஆயிடுச்சுன்னு ஒரே ஒரு ப்ரௌன் பிரெட் எடுத்துக்கிட்டு 2 குழம்புல போட்ட மீன் அந்த பாவக்காய் கருவாடு வச்சு சூப்பரா வந்து டின்னரை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. செம்மையா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே சாப்பாடுலாம் கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு கடைசியா தண்ணி குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். நான் 6:30 to 7 டின்னர் முடிச்சிடறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நம்ம வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது. தண்ணி இந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. கிரீன் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. வேற எதுவும் சாப்பிடாதீங்க. இன்னைக்கு டேவை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையா பார்த்தோம். மிக்க நன்றி. Bye.